Hi students, welcome back to Only One Marks channel. So இந்த வீடியோவில் 12th standard botany top 20 3 mark questions பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 60 questions கிட்ட கொடுத்துருந்தேன். அதுலேருந்து எல்லா கொஷின்ஸும் வந்தது எக்ஸாமுக்கு, பப்ளிக் எக்ஸாமில், போன வருஷம் பப்ளிக் எக்ஸாமில். பட் அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கொஷின்லாம் மேக்ஸிமம் ரிப்பீட் ஆயிருக்கோ அதில் டாப் 20 பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, அந்த 20 படித்தாலே மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி டாப் 22 மார்க்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அது பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. டாப் 10 5 மார்க்ஸும் ஆல்ரெடி பார்த்தாச்சு, அதோட லிங்க்கும் தரேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். டாப் 20 3 மார்க் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. எந்த கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டேப் டம் 12th பாட்னியில் 6 டைம்ஸ் ரிப்பீட் ஆன 3 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆன கொஷின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் மெண்டல் சக்சஸ் இன் திஸ் breeding experiment 5 வாட்டி ரிப்பீட் ஆகுது. draw and label the structure of embryo sac, இதுவும் 5 times repeated question. next 4 times repeat ஆன question எதுன்னு பார்த்தீங்கன்னா, expand CCS and explain, very important question இது. what is albedo effect, write its side effects. draw a pyramid from the given details, hawk, plant, rabbit, mouse, python, very important question. give an account on cryopreservation, ரைட் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பிடி காட்டன். இப்போ 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின் எல்லாம் 10 கொஸ்டின் நிறைய கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ நம்ம கம்மியாக படித்தாலும் நிறைய மார்க், நிறைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம் நீங்கள் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணீங்கன்னா. நெக்ஸ்ட் 3 வாட்டி ரிப்பீட் ஆன கொஸ்டின். வாட் இஸ் ரெப்ளிகேஷன் ஃபோக், வாட் இஸ் த ஃபுட் வெப், ரைட் இட் சிக்னிஃபிகன்ஸ், டிஃபரன்ஷியேட் கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன், draw the diagram of different types of aneuploidy. ஓகேவா, இதெல்லாம் வந்து 3 வாட்டி ரிப்பீட் ஆன கொஸ்டின். அகைன் திரும்ப 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆன இன்னும் அடிஷனல் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அட்டாவிசம், ரைட் ஷார்ட் நோட் ஆன் போலன் கிட், ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் பிபிஆர் 332, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் வந்து வேற மாதிரியும் கேட்பாங்க. draw the structure of E. coli cloning vector, இப்படி கேட்டாலும் அதே பிபிஆர் 332 தான், கன்ஃபியூஸ் ஆகிட போறீங்க. ஓகேவா, வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளான்ட் பிரீடிங், draw the diagram of ovule and label the parts. இது வந்து draw பண்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பார்த்த கொஸ்டின்லாம் பார்த்தாலே நீங்கள் மேக்ஸிமம் ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்கும். 2 டைம்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின். வாட் இஸ் பயோபைரசி, கிவன் எக்ஸாம்பிள், ரைட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன், எக்ஸ்பிளைன் அபவுட் cryopreservation, வாட்டர் பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ், வாட் இஸ் ecological hierarchy, ரைட் த லெவல்ஸ் ஆஃப் ecological hierarchy, வாட் இஸ் ஜீன் மேப்பிங், வாட் இஸ் டோட்டிபோட்டன்சி. ஓகேவா, இன்னும் அடிஷனலா 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆன கொஸ்டின். டிஃபரன்ஷியேட் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங், ரைட் த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைஸ், ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஹிட்டரோசிஸ், வாட் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இன் ஆன்டிரெனம் தட் ஹேவ் த ரெசசிவ் லீத்தல் ஜீன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆன கொஸ்டின். இன்னும் கொஞ்சம் சில கொஸ்டின்ஸ் இருக்கு, இதுவும் சேர்த்து பார்த்துக்கோங்க. why did Mendel choose pea plant for his experiment, explain inversion and translocation in structural chromosomal aberration, describe the mutual relationship between the fig and wasp and comment on the phenomenon that operates in this relationship, write the flow chart of types of ecosystem, what is phytoremediation. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. phytoremediation இது எல்லாமே வந்து நீங்க இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்லாம் திரும்ப பார்க்கும்போது, அதுவும் ஃபர்ஸ்ட் டாப் 20ல நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்லாம் கூட கொடுத்துருக்கேன். ஒரு 30 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கு. பட் டாப் 20ல நிறைய கொஸ்டின்ஸ் உன்னால அட்டன் பண்ண முடியும். ஸோ அவ்வளவுதான். இப்போ நம்ம பார்த்ததுலாம் வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம், நம்ம வந்து 6 டைம்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ல இருந்து லாஸ்டா 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆன கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின்லாம் பார்த்தாலே போதும், மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம். பட் ஃபார் சேஃபர் சைட் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெப்சைட்ல அடிஷனல் கொஸ்டின்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு சொன்ன கொஸ்டின்ஸ் வந்து 25 to 30 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும். இது முடிச்சுட்டு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம வெப்சைட்ல அடிஷனல் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன். நான் லாஸ்ட் இயர் போன வருஷம் கொடுத்த கொஸ்டின் சேஃப்டிக்கு அதுவும் சேர்த்து பார்த்துக்கோங்க. இது முடிச்சுட்டா நெக்ஸ்ட் அதுவும் சேர்த்து பார்த்துக்கிறது நல்லது. ஓகேவா, சென்டம் வாங்கிடலாம். ஸோ அவ்வளோதான், இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் ஆல்ரெடி போட்டிருந்தேன், அதையும் பாருங்க, எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.